எல்லோருக்கும் இனிய திருவள்ளுவர் தினம் மற்றும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதலாவதாக இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் தை மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை 16/1/2026 திரையோதசி திதி இரவு 10:22 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி. மூலம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. அமிர்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன் செவ்வாயுடன் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரனும் புதனும். இன்றைய விசேஷம் திருவள்ளுவர் தினம் மற்றும் மாட்டுப் பொங்கல் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. பிரதோஷ விரதமும் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? சகோதர நலனுக்காக கணுப்பிடி வைக்க, முன்னோர்களை நினைத்து வழிபட, குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர, மாடு கன்று அலங்கரித்து வணங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உப்பு போல தனித்து இருங்கள். அதன் இருப்பு தெரியாது, ஆனால் அது இல்லை என்றால் எதுவும் ருசிக்காது. ஆமாங்க, எப்பொழுதுமே தனித்துவமாக நீங்கள் இருப்பீங்க. யாரையும் சார்ந்து வாழ மாட்டீங்க. உங்களை தேடி தான் எல்லாரும் வருவாங்க, ஆனால் நீங்கள் யாரையும் தேடி போக மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோர் வாழ்விலும் உப்பாக இருந்து ருசிக்கு காரணமாக இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், சின்ன சின்ன நெருக்கடிகள், அதிலேருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. நல்லதெல்லாமே நடக்குங்க. பணவரவு எதிர்பார்த்த இடத்துல கிடைக்குங்க. இன்றைய தினம் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அதே போல் மாட்டுப் பொங்கல் தினமாகிய இன்றைய தினத்திலே குலதெய்வத்தையும் நீங்கள் வழிபடுறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தை எப்படி விரிவுபடுத்தலாங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. உச்சம் பெற்று உட்கார்ந்துட்டாரு. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாமே தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைய தினத்திலே உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தை பெருசுபடுத்துறதுக்கான வழிவகைகளையும் இன்னைக்கு நீங்கள் தேடுவீங்க. உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. தை பிறந்தாச்சு, பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா வரன்லாம் தீவிரமாக இனிமேல் பார்க்க வேண்டியதான், நல்ல இடம் வந்தால் முடிச்சிட வேண்டியதாங்கிற முடிவுக்கும் வருவீங்க. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் வேலை சுமையும் கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு, பெரிய பொறுப்பு பதவிகள் தேடி வருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில் தடுமாற்றம் கூடாது. ஏனென்றால் உன் மனம் தடுமாறினால் உன்னுடைய வாழ்க்கை தடமும் முழுமையாக மாறி போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க மனசை தடுமாறாமல் நீங்கள் வச்சுப்பீங்க. சிலர்லாம் ஆசை காட்டுவாங்க, ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் மயங்கவே மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய அடிமனதிலே, ஆழ்மனதிலே மிகப்பெரிய லட்சியங்களை எல்லாம் சுமந்து கொண்டு அந்த லட்சிய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக
அடைவதற்காக இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய உழைப்பாளிகளும் தீர்க்கதரிசிகளும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் சந்திராஷ்டமமும் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. உறவுக்காரங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் மத்தியில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். யாருக்காகவும் உறுதிமொழி தந்துட வேண்டாம். கையெழுத்து போட்டு எதுலேயும் சிக்கிக்காதீங்க. ஜாமீன் கேரண்டர் கையெழுத்தெல்லாம் போட வேண்டாம். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. ஆனால் நேற்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் வியாபாரத்தில் சின்ன சின்னதாக கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள், அதே மாதிரி வேலைக்காரர்கள் அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக எந்த முடிவும் எடுங்க. இன்றைய தினத்தில் புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. ஆனால் செலவுகளும் உண்டுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உன்னை விமர்சனம் செய்பவர்களால் மட்டுமே உன்னை வலிமையாக்க முடியும். ஆமாங்க, யாராவது நம்மளை பற்றி குறை சொல்கிறாங்க, நம்மளை விமர்சித்து ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருக்கா, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தானா அப்படின்னா நாம் அந்த தவறை திருத்திக்கலாமே, நாம் அதை கொஞ்சம் மாற்றிக்கலாமே. அவர் சொல்கிறது நியாயம்னா அப்போ அவர் சுட்டி காட்டுறது உண்மைதான்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சீர்திருத்தி கொள்ளலாமேங்கிற என்ற முடிவோடு எதிரியாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் யாரேனும் ஏதாவது நியாயமான குறைகளை சுட்டி காட்டினால் அதை உடனுக்குடனே அந்த தவறை திருத்தி கொள்ளக்கூடிய பெரிய மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்கிட்ட மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. கடந்து வந்த பாதைகள்லாம் மனசுக்குள்ளார நிழலாடும். கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சில விஷயங்களை பேச ஆரம்பிப்பீங்க. பள்ளிக்கூட பருவத்தில் நடந்தது, கல்லூரி காலத்தில் நடந்தது எல்லாம் மனசுக்குள்ளார அப்படியே நிழலாடி கொண்டே இருக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாயெல்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. தவிர்க்க முடியாத செலவுகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமாக இருந்துறது ரொம்ப நல்லதுங்க. திடீர் பயணங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வலிமை சேர்க்கக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புது பங்குதாரர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் யாராக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து விசாரித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. உங்கள் மனசு பெரிய மனசு அப்படின்னு ஊரில் உள்ளவங்க உங்களை வாயார புகழ்வாங்க, பாராட்டுவாங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, விட்டு கொடுப்பதன் வலி அதை பெற்றுக்கொள்பவருக்கு தெரியவே தெரியாது. ஆமாங்க, நீங்கள் நிறையா விட்டு கொடுத்து போயிடுவீங்க. ஆனால் அதை பெற்றுக்கொள்கிறவங்க பெருசாக யோசிக்க மாட்டாங்க. இருந்தாலும் எங்கும் எப்பொழுதும் முதலில் நாம் விட்டு கொடுத்து போயிடலாம் அப்படின்னு விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியுங்க. வேலைக்கு நீங்கள் ஏற்கனவே முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சிலருக்கு புது வேலை அமைவதற்கான நல்ல செய்தி, சுப செய்தி இன்னைக்கு தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி கல்யாண விஷயமாக நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. நல்ல மணமகன் மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப யோசிச்சுன்னு இருக்கீங்க. விலைவாசியெல்லாம் ஏறிக்கிட்டே போகுது. நாம் இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்தோம்னா நல்லா இருக்குமே, அல்லது ஒரு நகை நட்டு சேர்த்து வச்சோம்னா அவங்க வருங்காலத்துக்கு உதவியாக இருக்குமே, அது மூலமாக நம்மளையும் அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்களே, எங்கள் அப்பா கொடுத்தது எங்கள் அம்மா கொடுத்ததுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுப்பாங்களே அப்படின்னு யோசித்து பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காக ஏதாவது நம்ம சேமிக்கணும், அடையாளமாக அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இன்றைக்கி தீவிரமாக இறங்குவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் புதனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தை பெருசுபடுத்துறதுக்கான வழிவகைகள் கொஞ்சம் யோசிப்பீங்க. சிலதெல்லாம் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது பங்குதாரர்கள் அல்லது புது முதலீட்டாளர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளால் ஆதாயம் இருக்குது. சகோதர வகையில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் அதிகரிக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இரவை நேசி, விடியல் உனக்கு தெரியும். உழைப்பை நேசி, உயர்வு உனக்கு தெரிய வரும். உன்னை நீ நேசி, உலகம் என்னவென்று உனக்கு புரிய வரும். ஆமாங்க, நம்மளை நாம் முதல்ல மதிக்கணும். நம்மை நாம் நேசிக்கணும். நம்மை நாம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மை நாம் எந்த அளவுக்கு தயார்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு உலகத்தை நம்மால் எதிர்கொள்ள முடியும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தன்னைத்தானே நேசிப்பதோடு தன்னம்பிக்கையோடையும் வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சூரியன் அற்புதமாக உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் தீராத பிரச்சனைகளுக்கெல்லாமே தீர்வு கிடைக்குங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாகவே முடியும். விடுப்பில் இருந்தாலும் கூட அடுத்து இந்த பொங்கல் விடுப்பு முடிஞ்ச உடனே அந்த அதிகாரியை போய் பார்த்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாய் உச்சமாகி உட்கார்ந்துட்டார். அதனால் அந்த விற்காமல் இருந்த இடம் விற்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. இன்றைக்கு கூட நீங்கள் ஏதாவது முன்பணம் வாங்கி அக்ரிமெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் ஒரு இடம் தேடின்னு இருக்கீங்க. உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஏரியாவில் நல்ல இடம் அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. 5ஆம் இடத்துல சந்திரனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை துணை, அதாவது மகளுக்கு நல்ல மணமகன் அமையணுமே, வரன் அமையணுமே அப்படின்னு தேட ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க. நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்குதுங்க. தை மாதம் பிறந்தாச்சு, நல்லதாகவே அமையும். வீட்டில் சீக்கிரமாகவே சுப நிகழ்ச்சிகளையும் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. போட்டிகள் தான் கடுமையாக இருக்குது. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு கொஞ்சம் லாபம் பார்ப்பீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி சந்தோஷ செய்திகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, பிறர் என்ன நினைப்பார்கள் என்று யோசிப்பதை விட்டுவிட்டு நம்மால் என்ன முடியும் என்று யோசித்து செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். ஆமாங்க, அடுத்தவங்களை பற்றியெல்லாம் நீங்கள் பெருசாக கவலைப்பட மாட்டீங்க. நாம் நேர்மையானவங்க, நமக்கு தோன்றதை நாம் பண்ணுறோம். நாம் கடின உழைப்பாளி, நம்ம உழைப்பால் நாம் முன்னுக்கு வந்துருக்கோம். நம்மளை பற்றி யாராவது விமர்சித்து பேசினாலும், வதந்திகளை கிளப்பி விட்டாலும் அதை பற்றிலாம் நாம் கவலைப்படக்கூடாதுங்கிற மனப்பக்குவத்துடன் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனாகிய புதனுடன் லாபாதிபதி சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு பரபரப்பான நாளாக இருக்கும். பணவரவு கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது உதவின்னா கேளுங்க, நான் செய்கிறேன்னு சொன்னவர் இப்போ திடீர்னு அவரை சந்திக்கிற மாதிரி வரும். அவர் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பழைய பிரச்சனைகள் 1-2 இன்றைக்கி தீர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலே மனசுக்குள்ளார ஒரு துள்ளலும் ஒரு சந்தோஷமும் இருந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. ஆனால் அதே நேரத்தில் 5ஆம் இடத்துல நெருப்பு கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாங்க. திடீர்னு அப்படியே வாழ்க்கையே கொஞ்சம் வெறுமையாக இருக்கிற மாதிரி சில நேரங்களில் தோணுங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. தந்தை வழியிலேயும் சில உதவிகள் கிடைக்கும். பெற்றவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இன்றைக்கி முழுமையாக கிடைக்குங்க. வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வதந்திகள் அதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் குறையும். ஏன்னா சந்திரனும் புதனும் 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கலாங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் முன்கோபமும் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, காற்றுக்கு வளைந்து கொடுப்பதனால்தான் மூங்கில் உடைந்து போகாமல் இருக்கிறது. அது பலவீனம் அல்ல, புத்திசாலித்தனமான வலிமையாகும். ஆமாங்க, அது மாதிரி தாங்க நீங்களும் சில நேரங்களில் சிலர்கிட்ட வளைஞ்சு போயிடுவீங்க. அந்த வளைந்து போவதெல்லாம் எதிர்காலத்திற்காக தான், வாழ்க்கை வாழ்வதற்காக தான். யாருக்கிட்ட வளைந்து போகணுமோ அங்கே வளைந்து போவீங்க. ஆனால் எங்கே வலிமையாக எதிர்த்து நிற்கணுமோ அங்கே எப்பொழுதும் எதிர்த்து நிற்பீங்க. எங்கும் எப்பொழுதும் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னுடைய திறமையை அமைத்து கொண்டு எல்லா சிக்கல்களையும் சவால்களையும் எதிர்கொண்டு சமாளித்து வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நல்லது நடக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. டாக்டர் எதோ சொன்னார், ஆனால் நான் நம்பிக்கையோடு இருக்கேன், எல்லாம் சரியாயிடும், நோயெல்லாம் குணமாகி நான் ஆரோக்கியமாகிட முடியும் அப்படிங்கிற எண்ணமும் உங்கள் உள் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்கும். ஆரோக்கியமாக தான் நீங்கள் ஏற்கனவே இருந்துருக்கீங்க. அச்சப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லைங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமையுங்க. அதே மாதிரி செல்வாக்கும் அதிகரிக்குங்க. 4ஆம் இடத்துல பாதகாதிபதி சூரியன் இருக்கிறதுனால அடுத்தடுத்து வீட்டில் ஏதாவது செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சொத்து பத்து விவகாரங்கள், பாகப்பிரிவினை விஷயங்கள் பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட உங்கள் கைதாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சீக்கிரமாகவே நல்லது நடக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் வேலை சுமை இருக்கும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, நம்மை தாங்கி நிற்கும் பூமியே நேர்கோட்டில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நாமும் நேர்பாதையில் சென்றால் நிச்சயமாக எளிதில் வெற்றி பெற்றுவிட முடியும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. கோண வழி, குறுக்கு வழி அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. நேர்மையாக இருப்போம். தாமதமாக நாம் முன்னேறினாலும் அந்த முன்னேற்றத்தில் ஒரு தரம் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். காசு பணம் எல்லா வகையிலுமே சம்பாதிக்கலாம். ஆனால் நேர்மையான தொழிலில் நேர்மையாக இருந்து நியாயமாக சம்பாதிச்சோம்னா அப்போ தான் அது நமக்கு ஒட்டும். இல்லைன்னா அதெல்லாம் ஒட்டாது, வந்தபடியே ஓடிடுங்கிறதுல நம்பிக்கை வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோரும் ஆசை காட்டினாலும் மயங்காமல் நேர்பாதையில் நியாயவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் சங்கடப்பட்டீங்க, கோவப்பட்டீங்க. கடந்த 3 நாட்களாகவே வேலை சுமையும் இருந்தது, ஒரு மாதிரி ஓய்வெடுக்க முடியாமல் அலைச்சலும் இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் ராசியை விட்டு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பேச்சில் ஒரு பொறுமை இருக்கும், நிதானம் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த அந்த கரகரப்பு அதெல்லாம் கொஞ்சம் மாறி இன்னைக்கு கொஞ்சம் கலகலப்பாக நீங்கள் இருப்பீங்க. பண்டிகையும் இன்னைக்கு சந்தோஷமாக கொண்டாடுவீங்க. பாருங்கள், மாடு தான் நமக்கு எல்லாமே. மாட்டுப்பொங்கல் தான் ரொம்ப சிறப்பு. இந்த மாட்டுப்பொங்கலை நல்லா கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. நாம் கூட மாடு வளர்க்கலாமா அப்படிங்கிற யோசனையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. போகணும்னு நினச்சி போக முடியாமல் போன கோவிலுக்கு இன்றைக்கி குடும்பத்தோடு போய் வருவீங்க. பெரியவங்கள்ட்டையும் இன்றைக்கி நீங்கள் ஆசீர்வாதம் எல்லாமே வாங்குவீங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு பேசணும்னு நினச்சிட்டு இருந்த நண்பரையும் சந்தித்து பேசி அன்பளிப்பும் அவருக்கு தந்து சந்தோஷப்படுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உடைந்து போக 1000 காரணங்கள் உண்டு. ஆனால் உருவாகி முன்னேறி வளர்ந்து வெற்றி பெற ஒரே ஒரு காரணம்தான் உண்டு. அது தன்னம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் விடியல் உண்டாகும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எத்தனை கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் உடைந்து போகாமல் நம்பிக்கையுடன் நம்மால் முடியும், நம்மால் எல்லாம் முடியும், என்னால் ஜெயிச்சு காட்ட முடியும்னு எல்லா இடத்திலும் நம்பிக்கையால் வாழ்ந்து காட்டுபவர்கள், நம்பிக்கையால் ஜெயித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைஞ்சிருக்கிறாரு. மூலம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சலும் டென்ஷனும் கொஞ்சம் இருக்குங்க. அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது. வேலை சுமை இருக்கும். யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து எதுவும் போட்டுறாதீங்க. யாருக்காகவும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எதுவும் தவறாக நீங்கள் எந்த நம்பிக்கையும் கொடுக்காதீங்க. தானுண்டு தன் வேலை உண்டுன்னு இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியும். ஆனால் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சிரமங்கள் இருந்து கொண்டிருக்குங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம், முன்கோபமும் வேண்டாங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும்.
அவசரப்படாதீங்க. வாடிக்கையாளர்கள்ட்ட கனிவாக பேசுங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சகோதர வகையிலையும் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பிள்ளைகளுடைய மனநிலையை புரிஞ்சுங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட உட்கார்ந்து பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, செதுக்காத கல் சிலையாவதில்லை. அதுபோல் சோதனைகளை சந்திக்காத மனம் பக்குவப்படுவதில்லை. ஆமாங்க, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் சோதனைகளை சந்திச்சிருக்கீங்க. படிக்கிற காலத்திலேருந்தே நீங்கள் பல பக்குவமான மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. காரணம், பட்டறிவு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால தாங்க. எங்கும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மாறுபட்ட அணுகுமுறையால் சந்தித்து மற்றவர்களை விட வித்தியாசமாக வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாரு. உடம்பெல்லாம் கொஞ்சம் சோர்வாக இருக்கே, களைப்பாக இருக்கே, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது, கனகனன்னு இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் நினைத்து கொள்வீங்க. காய்ச்சல் ஒன்றும் கிடையாது. ஆனால் சூரியனும் செவ்வாயும் உங்களை காய்ச்சி எடுக்கிறாரு. அதனால தான் உடம்பு அந்த மாதிரி இருக்குதுங்க. ஆனால் ராசிக்குள்ளார சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பரவாயில்ல, என்ன ஆனாலும் ஆகட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு மற்ற வேலைகளில் இன்றைக்கி சுறுசுறுப்பாக நீங்கள் இறங்குவீங்க. நல்லவங்க அறிமுகம் இன்றைக்கி கிடைக்கும். அவங்க ஆசீர்வாதமும் கிடைக்கும். பெற்றோருடன் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாமே விலகும். ஆனால் சகோதரங்களால் செலவுகள் இன்றைக்கி இருக்குது. சகோதரங்களால் சின்ன சின்ன சச்சரவுகள் வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல சந்திரனும் புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் எல்லாம் உண்டு. ஒரு சிலருக்கு வெளியில் போகிறதுக்கு, வெளிநாடு போகிறதுக்கான வீசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. புதுசாக ஏதாவது முதலீடு செய்வதற்கான முயற்சிகளையும் நீங்கள் இறங்குவீங்க. உத்தியோகத்திலையும் சவால்களையும் தாண்டி சமாளித்து இன்றைக்கி சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓஹோன்னு இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, தடை கற்கள் உன்னை தடுப்பதற்காக அல்ல, நீ எவ்வளவு தூரம் தாண்டுகிறாய் என்று சோதிப்பதற்காகத்தான். ஆமாங்க, அதனால தாங்க கஷ்டங்கள் எவ்வளவு வந்தாலும் கண்ணீர் சிந்தி கண்களை தொடச்சிக்கிட்டு அப்படியே அக்கடான கன்னத்தில் கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கவே மாட்டீங்க. கஷ்டம் வந்தவுடனே அது தீர்க்கறதுக்கு என்ன வழி, அது சம்மந்தமாக நாம் யாரை பார்க்கலாம், இந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ பலம் இருக்குது, எவ்வளவு அறிவு கூர்மை இருக்குது, அடுத்தவங்களுடைய உதவி வேணுமா, இல்லை நாமே இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியுமாங்கிறதையெல்லாம் தீவிரமாக தீர்க்கமாக யோசித்து விட்டு எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற்று காட்டக்கூடிய சாதனையாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் உங்களுடைய பிரபல யோகாதிபதி புதன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதுவும் சந்திரனோட கூட்டு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். பெற்றவங்க ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போய் வந்தால் நல்லதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி போய் அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சூரியனும் செவ்வாயும் 12ஆம் இடத்துல மறைஞ்சே கிடக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு பயம், கவலை, செலவுகளை நாம் எப்படி கட்டுப்படுத்த போகிறோன்னு தெரியலையே, ஏற்கனவே கொஞ்சம் கடன்லாம் அதிகமாகிட்டே போகுது, மேற்கொண்டும் கடன் வாங்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது, ஆனால் நிலைமையை எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியலையேங்கிற மாதிரியான
எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. இருந்தாலும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கேட்ட இடத்துல கேட்ட உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வண்டி ஏறும்போது இறங்கும்போது ரோடு கிராஸ் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப லாபகரமாக இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் 2 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறனால திடீர் லாபம் எல்லாமே உண்டு. புது பங்குதாரர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்து கொண்டு இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்கி நிற்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஆசையின் அளவு குறைவாக இருந்தால் அங்கே மகிழ்ச்சியின் அளவு கூடிக்கொண்டே போகும். ஆமாங்க, ஆசையே பேராசையே அத்தனை துன்பங்களுக்கும் காரணம்னு கௌதம புத்தரும் சொல்லி வச்சுட்டு போயிருக்காருங்க. அதனால தாங்க நீங்கள் அளவாக ஆசைப்படுவீங்க. விரலுக்கு தகுந்த வீக்கமெல்லாம் போதும், அதுக்கு மேலே வீங்கினா அது சரி வராதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் ஏதோ இறைவன் நமக்கு வேணுங்கிறத கொடுத்துருக்கிறாரு. இதுவே சிறப்பு தான், இதுவே நிம்மதி தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார ஜென்மசனி உட்கார்ந்து பாடாப்படுத்திட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அந்த ஜென்மச்சனியால் ஏற்படக்கூடிய தாக்கங்களையும் தாக்குதல்களையும் தாக்கு பிடிக்கிறதுக்கு சூரியன் செவ்வாய் சுக்கிரன்னு 3 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்ட இடத்துலேருந்தும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. பெற்றோர் வழியிலையும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டுங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு குறைந்த வட்டியில் யாராவது உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் செவ்வாயும் வலிமையாக இருக்கிறதுனால வியாபார வகையில் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் உண்டு. புது பங்குதாரர்கள் புது வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. உற்சாகமாகவும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. ரொம்ப நாளாக விற்கணும்னு நினச்சிருந்த அந்த இடத்த கொடுத்துட்டு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்த இடத்துக்கு முன்பணம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நகையை கொடுத்துட்டு புது டிசைனில் நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு பலமாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்கள் கை ஓங்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்திலையும் மரியாதை உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலும் செலவுகளும் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, 2026 எப்படி இருக்குது? இந்த வருஷமாக நமக்கு நல்லது நடக்குமா? போன வருஷம் எல்லாமே கை கெட்டின மாதிரி வாய் கெட்டாமல் போயிடுச்சே, எல்லாம் நடக்கிற மாதிரி தெரிஞ்சது, எதுவுமே நடக்காமல் போயிடுச்சேன்னு நீங்கள் மனசுக்குள்ளாரையே நினச்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுடைய ராசிக்கு 6வது ராசியில் இந்த 2026ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாங்க. காரணம், உங்களுடைய பிரபல யோகாதிபதி செவ்வாய் குரு பகவானுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த வருஷம் பிறந்திருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த வருஷம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. தடுமாறி போய் நிற்கிறீங்க, முடிவு எடுக்கலாமா வேண்டாமா, வீடு வாங்கலாமா, லோன் போடலாமா, ஆனால் அந்த இஎம்ஐ நம்மளால் ஒழுங்காக கட்டிட முடியுமா, தொடர்ந்து நமக்கு வேலை இருக்குமோ இருக்காதோ, நடுவில் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், யார்கிட்ட போய் நிற்க முடியும், இப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. தைரியமாக நீங்கள் வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோன்
கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டார், அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாரு. 4ஆம் இடம்தான் வீடு, கட்டிடம், வாகனம், மனை, பூமி இதுக்கெல்லாம் உரிய இடம். அந்த இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கும் போது வீட்டால் கடன், சொத்தால் கடன், கடன் வாங்கி சொத்து வாங்கிறது, கடன் வாங்கி வீடு வாங்கிறது, வீட்டு மனை வாங்கிறது, கடன் வாங்கி வீடு கட்டுறது, இதெல்லாம் நடந்து தானே ஆகணும். அப்போ எப்படியோ ஒரு வகையில் கடன் தான், அது சுப கடனாகவே மாற்றிருங்க. சுப விரயமாக அதை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அதுதாங்க விதியை மதியால் வெல்லக்கூடிய சூட்சுமங்க. அதே மாதிரி இந்த வருஷம் முழுக்க, அதான் நவம்பர் மாதம் வரைக்குமே ராகு உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் நம்மால் முடியும் அப்படிங்கிற எண்ணங்களும் நம்பிக்கையும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நவீன எலக்ட்ரானிக் சாதனங்கள், புது லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், புது மொபைல் ஃபோனு இதெல்லாம் இந்த வருஷத்தில் நீங்கள் புதுசு வாங்கி பயன்படுத்துவீங்க. பிள்ளைகளுக்கும் நிறைய கேட்டதை வாங்கி கொடுப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. அதே போல் மே மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால் மே மாதம் வரைக்குமே திடீர் செல்வாக்கு, பணவரவு, திடீர் பணவரவு எல்லாமே கொடுக்குங்க. அதுக்கு அடுத்ததாக 8வது வீட்டுக்கு போகிறாரு. ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்குமே 8வது வீட்டுக்கு போகிறாரு. 8வது வீட்டுக்கு போனாலும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உச்சமாகி உட்கார்ந்துருக்கிறதுனால நல்லது நடக்கும். அதே மாதிரி திடீர் பணவரவும் அந்த காலகட்டத்தில் உண்டு. சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாடு போய் வேலைக்கு சேர்ந்து நல்ல வேலைக்கு உட்காரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு வீசாவும் கிடைக்குங்க. அக்டோபர் 14லேருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் முடியும். குழந்தை பாக்கியம் அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய தனுசு ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு திடீர் யோகங்களை அள்ளி கொடுக்கும். வியாபாரத்தில் போன வருஷம்லாம் நிறைய அனுபவப்பட்டீங்க, ஆனால் இந்த வருஷத்தில் அனுபவமே கிடையாது. அந்த அனுபவம்லாம் தாண்டி வந்தாச்சு, எல்லா அனுபவத்தையும் பார்த்தாச்சு. அதனால் திடீர் லாபம் உண்டு. எதில் முதலீடு பண்ணலாம், எதில் பண்ணக்கூடாது, வாடிக்கையாளருடைய ரசனை என்ன அப்படின்னு நாடி நரம்பு பிடிச்சி பார்த்து இந்த வருஷத்தில் எல்லா வகையிலுமே லாபத்தை சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தில் இடமாற்றம் இருக்குது. அது நியாயமான இடமாற்றம், விரும்பத்தகுந்த இடமாற்றமாக இருக்கும். சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப வருஷமாக கல்யாணம் தள்ளி போனவங்களுக்கும் நல்ல விதத்தில் கல்யாணம் முடியுங்க. செவ்வாய் மட்டும் நடுவில் கொஞ்ச நாள் மாறுறாருங்க, 8வது வீட்டுக்கு மாறுறாரு. அதாவது செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அடிபட வாய்ப்பு இருக்குது, அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். சொத்து பத்து விவகாரங்களில் கவனமாக இருங்க. பணங்காசு யாருக்கும் தராதிங்க. அதே மாதிரி சுக்கிரனும் வந்து ஏப்ரல் 19லேருந்து மே 14 வரைக்கும் சரியில்லாமல் இருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இந்த வருடம் 2026ஆம் வருடம் முழுக்க முழுக்க உங்களுக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் பணவரவையும் தருவதற்கு அருள்மிகு கருக்கினில் அமர்ந்தவள் திருக்கோவில் அங்கே போயிட்டு வாங்க. அந்த கருக்கினில் அமர்ந்தவள் அப்படிங்கிற அம்மனுடைய ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டருங்க. அதான் வந்து பிள்ளையார் பாளையம் அப்படிங்கிற இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அங்கே மறக்காமல் போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி வாய் பேச இயலாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. தேங்காய் தானமாக கொடுங்க. 2026 அமோகமாக இருக்குங்க. இன்றைய தினம் மாட்டுப்பொங்கல் வைத்து கோபூஜை செய்து கோமாதாவை வழிபடுவதற்கு நல்ல நேரம் காலையில் 6 மணியிலேருந்து 9 மணி வரைக்கும், அதே மாதிரி மதியம் 1 மணியிலேருந்து 2 மணி வரைக்கும், மாலை 5 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும் கோபூஜை செய்து கோமாதாவாகிய பசுமாடையும் காளைகளையும் வணங்குவதற்கு நல்ல காலமாகும். மாட்டு பொங்கல் வைத்து வழிபடுவதற்கு நல்ல நேரமாகும். நெஞ்சிற்கினியவர்களே, பிரதோஷ நன்னாள் ஆகிய இன்றைய தினத்தில் நந்தி பகவானின் திருவருளால் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களும் வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.